ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சிவா வந்து பார்வதி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, சொத்தை எப்படியாவது ரெண்டாக பிரிச்சே தீரணும் அப்படின்னு. அதுக்கு சிவா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இதனால் பார்த்தோம்னா பார்வதி வந்து அவங்க தன்னுடைய கதையை முடிக்கிறதுக்காக கிணத்துல குதிச்சிருந்தாங்க. அப்போ வந்து உடனே வந்து பத்மா வந்து கத்தவும் சிவா வந்து பார்வதியை காப்பாற்றிருந்தாங்க. உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை அப்படிங்கும்போது நான் நினச்ச மாதிரிக்கு எல்லாம் நடந்தாகணும் அப்படிங்கிறாங்க. என்னால் ஒரு வேலைக்காரி மாதிரிக்கெலாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லவும் உடனே சிவா சொல்கிறாங்க, சரி இப்போ என்ன அண்ணங்கிட்ட பேசி எடுத்து சொத்தை நான் பிரித்து தாரேன் போருமா உனக்கு அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து பார்வதி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ சிவா வந்து ரகுராமுக்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லவும் ரகுராமும் வந்து இதுக்கு வந்து சம்மதம் சொல்லியிருந்தாங்க. சரி சிவா, நீ சொன்ன மாதிரிக்கு நம்ம வந்து முடிவு எடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கவும் அப்போ பார்வதி வந்து ரகுராமுக்கிட்ட சொல்கிறாங்க, என்னை மன்னிச்சிருங்க மாமா, எங்களுக்குன்னு சொல்லிக்கிட்டு தனியாக ஏதாவது வேண்டாமா, அதனால தான் நான் அந்த முடிவு எடுத்துருக்கிறேன், எங்களை தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படிங்கவும் அப்போ ரகுராம் சொல்கிறாங்க, இல்லை பார்வதி, நான் தப்பாகவே நினச்சிக்கல, உண்மையை சொல்லப்போனாக்கி இதை நானே செஞ்சுருக்கணும், ஆனால் நான் செய்ய தவறிட்டேன், அப்படினால வந்து உன்னுடைய முடிவுக்கு நான் சம்மதம் சொல்கிறேன், அதுக்குள்ளே டாக்குமெண்ட் எல்லாம் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே பார்வதி சொல்கிறாங்க, அது எல்லாமே நானே ரெடி பண்ணிட்டேன் அப்படிங்கவும் உடனே ரகுராம் வந்து பார்வதி பார்க்குறாங்க, சிவாவும் பார்க்குறாங்க. எல்லாமே இவ வந்து அதாவது ரெடியாக தான் இருந்திருக்கா போலுக்கு அப்படிங்கிற மாதிரிக்கு சிவா வந்து கொஞ்சம் கூட அது பிடிக்காம தான் வேறு வழி இல்லாமல் அதுக்கு சரின்னு சொல்லி சம்மதிச்சிட்டாங்க. இதில் நீங்கள் கையெழுத்து மட்டும் போட்டால் போகிறோம் அப்படின்னு பார்வதி சொல்லவும் ரகுராம் வந்து கையெழுத்து போடுறதுக்காக போகிறாங்க. இப்போ சிவா வந்து சொல்கிறாங்க, அண்ணா படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுறேன் அப்படிங்கும் போது என் தம்பிக்காக நான் என்னெல்லாம் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க படித்து பார்க்காமையே ரகுராம் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துருந்தாங்க. இந்த விஷயம் எதுவுமே மாயாவுக்கு தெரியாத மாதிரி தான் இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா பார்வதி வந்து இந்த டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்ததுமே அவங்க பத்மா கிட்டையும் மகாலிங்கத்திட்டு சொல்கிறாங்க, எப்படி நான் போட்ட திட்டம் சரியாச்சுதா, எப்படி நான் டாக்குமெண்ட்டில் வந்து கையெழுத்து வாங்கிட்டேன் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லவும் உடனே மகாலிங்க சொல்கிறாங்க, இங்கே பாரு பார்வதி, நான் நினச்சதோட நீ வந்து ரொம்ப ஓவராகவே நீ பண்ணிட்ட, நீ மட்டும் வந்து இந்த மாதிரிக்கெலாம் ட்ராமா பண்ணலைன்னா கண்டிப்பாக வந்து உனக்கு இந்த சொத்து கிடச்சிருக்கவே செய்யாது அப்படிங்கவோ, சரி இதை எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து பதிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா இந்த விஷயத்தை பற்றி ஒருத்தருக்கு வந்து தெரிய வரவும் அவர் வந்து மாயாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, இந்த மாதிரிக்கு இங்கே நடந்துட்டு இருக்குது, உங்கள் பெரியப்பாவுக்கு தெரியாமல், அதாவது உங்கள் பெரியப்பா கிட்ட வேறு மாதிரி சொல்லி இவங்க கையெழுத்து வாங்கியிருக்கிறாங்க, ஆனால் எங்கள் டாக்குமெண்ட்டில் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே மாயா அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மாயாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க பார்த்தோம்னா ஒரு லாயர்கிட்ட வந்து அவங்க கேட்கவும் அந்த லாயரும் வந்து மாயாட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க, அதாவது எப்போ ரகுராம் வந்து உங்களை பொண்ணாக தத்தெடுத்தாரோ அப்பவுமே வந்து நீங்களும் கையெழுத்து போட்டால் மட்டும்தான் எல்லாமே சொல்லும் அப்படிங்கிறாங்க. இதை கிட்டதுமே மாயா வந்து சொல்கிறாங்க, ஏற்கனவே இந்த மாதிரி தான் நடந்துச்சுது, ஆனால் வந்து பெரியப்பா வந்து இப்போ என்கிட்ட சுத்தமாக என்கிட்ட பேசுறதும் கிடையாது, நான் வந்து அவர் பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டார் அப்படிங்கும் போது எல்லாமே வந்து வாய் வார்த்தையாக தானே சொல்லியிருக்கிறாரு, ஆனால் அவர் வந்து உங்களை வந்து அதாவது சட்டப்படி உங்களை தத்தெடுத்திருக்கிறாரு, அப்படி இருக்கும்போது அவருக்கு பொண்ணாக தான் நீங்கள் இன்னும் இருந்துட்டு இருக்கிறீங்க, அவர் வேணா ஏதோ கோவத்தில் உங்களை பொண்ணு இல்லைன்னு சொல்லியிருக்கலாம், ஆனால் சட்டப்படி நீங்கள் இன்னும் அவருடைய பொண்ணு தான், அதனால நீங்களும் கையெழுத்து போட்டால் மட்டும்தான் செல்லும் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே மாயா வந்து ரொம்பவே சந்தோஷப்படுதாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க அந்த இடத்துக்கு வந்துருந்தாங்க. வந்ததுமே மாயாவும் லாயரும் தடுத்து நிறுத்துறாங்க. மாயா கையெழுத்து போட்டால் மட்டும்தான் செல்லும், இல்லைன்னா செல்லாது அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே வந்து பத்மா, பார்வதி, மகாலிங்கம் இவங்க எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அந்த டாக்குமெண்ட்டே செல்லாது அப்படின்னு சொல்லிடவும் அதுக்கப்புறமா இந்த உண்மையெல்லாம் சிவாவுக்கிட்ட வந்து எடுத்து சொல்கிறாங்க, இப்படி இவங்க வந்து வேற மாதிரி வந்து ஒரு பிளானை போட்டு வச்சிருக்கிறாங்க, ஆனால் உங்ககிட்டையும் பெரியப்பா கிட்டையும் இப்படி பொய் சொல்லியிருக்கிறாங்க, பொய் சொல்லி தான் இந்த டாக்குமெண்ட்ல கையெழுத்து வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கவும் இதை கேட்டதுமே சிவா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சிவா வந்து நேராக பார்வதி கிட்ட வராங்க, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் அண்ணனை ஏமாற்றி எல்லா சொத்தையுமே நீ வாங்குறதுக்காக இருந்திருப்ப அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்கள போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இதுக்கு மேலே உனக்கு இந்த வீட்டில் இடம் இல்லடி, நீ இந்த வீட்டில் இருந்தா இரு, இல்லைன்னா அங்கிருந்து போய்கிட்டே இரு, இதுக்கெல்லாம் வந்து உன் மாமன் தானே காரணமாக இருக்கும், அவன் சொல்லாமல் நீ எதுவுமே செய்ய மாட்ட, அவன் இந்த மாதிரிலாம் திட்டம் போட்டு கொடுத்துருப்பான், ஆக மொத்தத்தில் நீங்களாம் சேர்ந்து என்னையும் எங்கள் அண்ணனையும் பிரிச்சிடலான்னு சொல்லிட்டு இந்த குடும்பத்தையும் உடைச்சலாம்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கீங்களா, அது மட்டும் நான் இருக்கிற வரைக்கும் நடக்கவே நடக்காது, இன்னும் போல நீ என்ன பண்ணாலும் சரிதான், உன் கதையும் முடிஞ்சாலும் சரிதான், நான் என்னன்னு கூட பார்க்க வர மாட்டேன் அப்படின்றதாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து பார்வதிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒரு இக்கட்டான நிலைமையில மாட்டிக்கிட்டாங்க. இங்கே பார்த்தோம்னா தனாவை தான் காட்டுறாங்க. தனா வந்து அவங்க கதிரை எழுப்புறாங்க, என்னடா இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்கிற, நீ இப்போ வந்து ஒரு ஓனர் ஆகிட்ட, இப்படிலாம் தூங்கிட்டு இருக்கலாமா, எந்திர அப்படின்னு சொல்லவும் கதிரும் வந்து எந்திரிச்சு அவங்க கிளம்பிட்டு வராங்க. என்னது எந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வர, இங்கே பாரு நான் உனக்காக வந்து இந்த ட்ரெஸ்ஸை வாங்கி வச்சிருக்கிறேன், இதை போட்டுட்டு அப்படியே போய் கெத்தா நீ உட்கார வேண்டாமா, இப்போ நீ வந்து அந்த கம்பெனிக்கே வந்து நீ வந்து ஓனர் ஆக்கும், இந்த மாதிரிக்கெலாம் சாதாரண ட்ரெஸ் எல்லாம் போடக்கூடாது, ஒரு ஆபீசர் மாதிரிக்கு நீ போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து அவங்க கொடுக்குறாங்க. அப்போ கதிர் இதெல்லாம் எனக்கு வேண்டாம் தானே அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை இது நீ போடு அப்படின்னு சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு தனாவோட வற்புறுத்தலுக்காக அந்த ட்ரெஸ்ஸை அவங்க போட்டுக்கிட்டு போகிறாங்க. அப்போ வந்து கதிர் வந்து நினைக்கிறாங்க, நம்ம திரும்பவும் அந்த சிலிண்டரை ஒவ்வொரு வீட்டுக்காக போகக்கூடிய வேலையை தான் நான் போக போகிறேன், ஆனால் என்ன பண்ணுறதுக்கு
தனா இந்த மாதிரிக்கு நினச்சிட்டு இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு சரி தனாவோட ஆசையை நம்ம நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்துட்டு கதிர் போகிறாங்க. பார்த்தியா எப்படி இருக்குன்னு ஜம்முன்னு இருக்குது அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா கதிர் வந்து அங்கே வராங்க. வந்ததுமே உடனே அவங்களுடைய பார்ட்னர் இருக்கார்ல அவர் இந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு அவங்க சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன கதிர் இந்த மாதிரிக்கு என்னமோ ஆபீசர் மாதிரிக்கெல்லாம் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்திருக்கிற, நீ வந்து திரும்பவும் அந்த வேலையை தான் செய்ய போகிற, அதுக்கு எதுக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் போய் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வா அப்படின்னு சொல்லவும் கதிர் வந்து சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவங்க வந்து சிலிண்டர்லாம் போடுவாங்களா அந்த யூனிஃபார்மை வந்து அவங்க போட்டுட்டு வராங்க. சரி நீ வீடோட போய் வந்து எல்லா சிலிண்டரையும் போட்டுட்டு வா, நான் அங்கே உள்ள கணக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து கதிரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் அவங்க வந்து சிலிண்டரை வந்து அவங்க போட்டுட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா தனாவை தான் காட்டுறாங்க. தனா வந்து அவங்க கடைக்கு ஏதோ வர மாதிரி இருக்கவும் அப்போ வந்து கதிர் வந்து ஒவ்வொரு வீட்டுக்காக சிலிண்டர் போட்டுட்டு இருக்கிறாங்க. உடனே வந்து தனா வந்து சந்தேகப்படுறாங்க, இது என்னது அவங்க ஒவ்வொரு வீட்டுக்கு போய் சிலிண்டர் போட்டுட்டு இருக்கிறத பார்த்தாக்கி கதிர் மாதிரிலாம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தேகத்தோட பார்க்குறாங்க. கதிர் இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போட மாட்டானே, அவன் தான் இப்போ வந்து அதாவது அந்த ஏஜென்சிக்கே வந்து ஓனர் ஆகிட்டாம்ல அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது கதிர் தான் வராங்க. அவங்க தனாவை கவனிக்காமல் அவங்க பாட்டுக்கு அந்த சிலிண்டர்லாம் வச்சுருப்பாங்களா அந்த வண்டி எடுத்துகிட்டு அவங்க போயிட்டே இருக்கிறாங்க. இதை பார்த்ததுமே தனா பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே என்ன நடந்துட்டு இருக்குது, அவர் வந்து சிலிண்டருக்கே வந்து அந்த கடைக்கு ஓனர் ஆகிட்டாரு, அப்படி இருக்கும்போது இவர் எதுக்காக வீடோட போய் சிலிண்டர் போட்டுட்டு இருக்கிறாரு, ஒன்றுமே புரிய மாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனா வந்து வேதனையோட வராங்க வீட்டுக்கு. இங்கே பார்த்தோம்னா வீட்டுக்கு வந்து கதிர் வரும்போது அவங்க வந்து அதாவது அந்த பழைய ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வராங்க. தனா வந்து அவங்களுக்காக வந்து ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாங்களா அந்த மாதிரிக்கு ஆபீசர் மாதிரிக்கு அவங்க வராங்க. இப்படி வீட்டுக்கு வரும்போது கதிர் வந்து தன்னை ஏமாத்துறதுக்காக அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்திருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு தனா வந்து பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து வந்து கதிர் வந்து உண்மையை சொல்லுவாங்களா தனா கிட்ட, அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்.